கோயம்புத்தூர் தொகுதியினுடைய எண் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது 9ஆம் எண்ணில் அமையுது. அண்ணாமலை அவர்கள் 4-9, அதாவது அந்த காம்பினேஷனில் அவர் வராரு. அவர் ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசி. அதில் என்ன அப்படின்னா கணபதி ராஜ்குமாருக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் மிகப்பெரிய போட்டி இருக்கும். தருமபுரி தொகுதியினுடைய எண் கணிதம் 7ஆம் எண்ணில் வருது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சௌமியா அன்புமணிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இந்த எலெக்ஷன் ஆனது அமைஞ்சிருக்கு. அதில் நம்ம பார்க்கும்போது ஆராசா அவர்களுக்கும் எல் முருகன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் வருது. இது எலெக்ஷன் நடக்கிற தேதியை நாம் கணக்கில் எடுத்துக்கணும். எலெக்ஷன் நடக்கிற தேதி மகம் நட்சத்திரம் சிம்மராசி. ஸோ அன்றைய தேதியில் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே அந்த நாள் ரொம்ப ரொம்ப ஃபேவராக அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தோம்னா நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக இதில் ஃபேவர் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த சுப்ராயன் அவர்கள். அவர் 6-8 காம்பினேஷனில் பிறந்திருக்காரு. ஏன்னா அந்த தொகுதியினுடைய ஹீப்ரு எண்ணை 8ஆக இருக்கிறதுனால சுப்ராயன் அவர்கள் ஓரளவு அந்த தொகுதியில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பொதுவாக ஈரோடு தொகுதி பார்த்தோம்னா 5-4 கொங்கு தேசத்தில் அது ஒரு முக்கியமான தொகுதி. இப்போ ஃபைனலாக நம்ம அப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் பிரகாஷ் அவர்கள். ஸோ இதில் நம்ம பார்க்குறோம் ஓரளவு ஒரு டஃப் அப்படின்னு சொல்லி அந்த 4-2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸ்வர சுவாமிக்கும் கார்த்திகேயனுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி கண்டிப்பான முறையில் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே நேரம் நல்லா இருக்குது. ஸோ சேலம் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். சேலம்னு எடுத்துட்டாலே அதனுடைய எண் 7-4 காம்பினேஷனில் அந்த பேரினுடைய எண்ணானது நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேருக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. ஒன்று ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, எந்தெந்த கட்சிக்கு சாதகமா இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைய போகுது அப்படின்றதெல்லாம் கணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியே போயிடலாம் சார். தர்மபுரி தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க கணிச்சிருப்பீங்களா சார்? அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். திமுக சார்பா மணி அவர்கள் நிற்கிறாங்க, அசோகன் அவர்கள் அதிமுக சார்பாக இருக்காங்க, சௌமியா அன்புமணி அவர்கள் முதல் முறையே போட்டிடுறாங்க பாமகவுக்கு. ஸோ இவங்களில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சார்? இல்லை, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இதே மாதிரி ஒரு சில ரிவ்யூஸ் ஒரு சில தொகுதிகளுக்கு நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இது ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம இதை கணிக்கிறோம் அப்படிங்கிறத அதை ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக நம்மளுடைய இப்போது இவங்க எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த்து நம்ம கலெக்ட் பண்ணி அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நட்சத்திரங்கள் எடுத்திருக்கோம். சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் கிடைக்கல, அதனால் அவங்களுடைய இந்த பேர் ராசிப்படி ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம நட்சத்திரம் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் நியூமராலஜி நம்பர் இருக்கும், அந்த நியூமராலஜி நம்பர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நியூமராலஜி நம்பர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம தொகுதின்றது அந்த பிறந்த இடம் அப்படி தொகுதியோட பேர் தொகுதியோடது. இப்போ உதாரணமாக தருமபுரி அப்படிங்கிறது 7ஆம் நம்பரில் வரும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ரிசல்ட்ஸ் நம்ம கணிச்சிருக்கோம். ஸோ அதை மாதிரி நம்ம பார்க்கும்போது தருமபுரி தொகுதியினுடைய எண் கணிதம் 7ஆம் எண்ணில் வருது. மணி அவர்கள் டிஎம்கேல அவங்க மகம் நட்சத்திரம் சிம்மராசி, அசோகன் கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி அதிமுக, சௌமியா அன்புமணி 3ஆம் எண்ணில் வராங்க, அவங்க பூசம் நட்சத்திரம் கடகராசி பாமக, டாக்டர் அபிநயா பொன்னியுளவன் அவர்கள் 7ஆம் நம்பரில் வராங்க, அவங்க நாம் தமிழர், அவங்க கிருத்திகை மேஷராசியில் வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுபடி நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு ஃபேவரான ஒரு இந்த 4 பேரில் 2 ஃபேவர். அது யாருன்னா மணி அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் ஒரு அந்த காம்படிஷனில் 2 பேருக்கும் ஓரளவு சரிசமமான பலத்தோடு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சௌமியா அன்புமணிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இந்த எலெக்ஷன் ஆனது அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக ஓரளவு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் அவங்க வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அவங்க நட்சத்திரப்படி அமைஞ்சிருக்கு. சார், அடுத்து முக்கியமான தொகுதியான கோயம்புத்தூரில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். கணபதி ராஜ்குமார் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிடுறாங்க.
சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுக சார்பாகவும், அண்ணாமலை அவர்கள் முதல் முறையா பாஜக சார்பாகவும் போட்டிடுறாங்க. கல்லமணி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக போட்டிடுறாங்க. இவங்களில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு உங்களோட கணிப்பு சார்? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் தொகுதியினுடைய எண் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது 9ஆம் எண்ணில் அமையுது. கணபதி ராஜ்குமார் 3ஆம் எண்ணில் வராரு. அவர் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. சிங்கை ராமச்சந்திரன் அவர் 7ஆம் எண்ணில் வரார். அவர் அதிமுக சார்பாக போட்டியிடுறார். அண்ணாமலை அவர்கள் 4-9, அதாவது அந்த காம்பினேஷனில் அவர் வராரு. அவர் ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசி. கல்லமணி அவர்கள் 3-4 அந்த எண்களில் அவர் வராரு. ஸோ இது ஏற்கனவே நம்ம இதே ரியல் ஒன் சேனலில் வந்து நம்ம இதை பற்றி ஆய்வு பண்ணி பிரஷ்னம் போட்டு பார்த்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வழக்கம் போல் தான் இதில் வந்து இதில் வந்து இந்த இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து மேலே வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 4-2 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, கணபதி ராஜ்குமாருக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் மிகப்பெரிய போட்டி இருக்கும். கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய போட்டி நிச்சயமான முறையில் இருக்கும். பொதுவாக இதில் அதாவது இந்த ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 1% தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம அண்ணாமலையா கணபதியான்னு சொல்லி நம்ம வந்து அந்த டிக்டாக்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓரளவு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கணபதி ராஜ்குமாருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து டிஎம்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து தாராளமாக போயிடலாம். அடுத்து நீலகிரி தொகுதியில் ஆர் ஆசா அவர்களும் எல் முருகன் அவர்களும் ஒரு கடுமையான போட்டி நிலவும். ஆர் ஆசா அவர்கள் திமுக சார்பாகவும், எல் முருகன் அவர்கள் பாஜக சார்பாகவும், லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்கள் அதிமுக சார்பாகவும், ஜெயக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டியிட இருக்காங்க நீலகிரி தொகுதியில். இவங்களில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சார்? உங்களோட கணிப்பு என்ன? நீலகிரி அப்படிங்கிற தொகுதியினுடைய எண் கணிதம் நம்ம எடுத்துனோம்னா 1-6 வருதுங்க. அது என்னன்னா, ஆர் ஆசா அவர்கள் 5-9 காம்பினேஷனில் அனுஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் அவர் பிறந்திருக்காரு. லோகேஷ் தமிழ்செல்வன் எடுத்துனோம்னா 7-6 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்காரு. அவர் பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. எல் முருகன் அவர்கள் 9-3 காம்பினேஷனில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் ஜனிச்சிருக்கார். சிம்ம ராசியில் அவர் பிறந்திருக்காரு. ஸோ ஜெயக்குமார் அவர்கள் 1-7 காம்பினேஷனில் அவருடைய எண் கணிதம் வந்துடுது. அவர் உத்திராடம் நட்சத்திரம், மகர ராசி. அதனால தான் பார்த்தோம்னா அந்த ஜெயக்குமார் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வக்கீல் மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை. அதாவது நீங்கள் பேச்சை பார்த்தீங்கனாலே தெரியும். மற்றவங்க பேச மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு அந்த ஒரு கூடுதல் ஒரு பலம் இருக்குது. அந்த பேச்சாற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம அந்த 2 பேருக்கு, இந்த 4-2 பார்க்குறோம். அதில் நம்ம பார்க்கும்போது ஆர் ஆசா அவர்களுக்கும் எல் முருகன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் வருது. இது எலெக்ஷன் நடக்கிற தேதியை நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். எலெக்ஷன் நடக்கிற தேதி வந்து மகம் நட்சத்திரம், சிம்மராசி. ஸோ அன்றைய தேதியில் பார்க்கும்போது 2 பேருக்குமே அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து ஆர் ஆசா அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து மீண்டும் அந்த இடத்துல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. எல் முருகன் அவர்கள் ஓரளவு டஃப் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம திருப்பூர் தொகுதிக்கு பார்க்கலாம் சார். கே சுப்பராயன் அவர்கள் சிபிஐ சார்பாகவும், பி அருணாச்சலம் அவர்கள் அதிமுக சார்பாகவும், ஏபி முருகானந்தம் அவர்கள் பிஜேபி சார்பாகவும், சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் அங்கே போட்டியிடுறாங்க. திருப்பூர் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி உங்களோட கணிப்பு சார்? ஆக்சுவலாக திருப்பூர் தொகுதியினுடைய எண் கணிதம் அப்படின்னு எடுத்தோம்னா 1-8 அந்த காம்பினேஷனில் வருதுங்கய்யா. சுப்பராயன் அவர்கள் 6-8 அந்த காம்பினேஷன், அவருடைய பெயர் எண் அந்த மாதிரி அமையுது. அவர் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி. அருணாச்சலம் அவர்கள் 5-8 காம்பினேஷனில் வருது. அவர் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி. முருகானந்தம், ஏபி முருகானந்தம் அவர்கள் 6-4, அவர் மகம் நட்சத்திரம், சிம்மராசி. சீதாலட்சுமி 6-8 சதய நட்சத்திரம், கும்பராசி. ஸோ இதில் நம்ம வந்து பார்க்குறோம், இதில் வந்து நம்ம ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் அப்படி நம்ம வந்து இதில் கணிக்கிறதுக்கு எடுத்துனோம் அப்படின்னா, இந்த 3 பேருமே, அதாவது சுப்பராயன், அருணாச்சலம், முருகானந்தம், இவர்கள் 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு
அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் ஃபேவர், இதில் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த சுப்ராயன் அவர்கள், அவர் 6-8 காம்பினேஷனில் பிறந்திருக்காரு. ஏன்னா அந்த தொகுதியினுடைய ஹீப்ரு எண்ணெய் 8ஆக இருக்கிறதுனால சுப்ராயன் அவர்கள் வந்து ஓரளவு அந்த தொகுதியில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு 3 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி இருக்காது. ஓரளவு தான், அதாவது ரொம்ப குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் தான் சுப்ராயன் ஜெயிக்கிற மாதிரியான அமைப்பு அமைஞ்சிருக்கு. அடுத்து ஈரோடு தொகுதியில் KE பிரகாஷ் அவர்கள் திமுக சார்பாகவும், ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் அதிமுக சார்பாகவும், P விஜயகுமார் அவர்கள் TMC கட்சி சார்பாகவும், கார்மேகம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சார்? ஸோ பொதுவாக ஈரோடு தொகுதி பார்த்தோம்னா 5-4 கொங்கு தேசத்தில் அது ஒரு முக்கியமான தொகுதி. ஸோ 5-4 காம்பினேஷனில் அந்த தொகுதியானது அமைஞ்சிருக்கு. இதில் பிரகாஷ் அவர்கள் 4-5 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்காரு. உத்திரம் நட்சத்திரம் கன்னியா ராசியில் ஜனிச்சிருக்கார். ஆற்றல் அசோக்குமார் 9-6 அந்த காம்பினேஷனில் அவருடைய நியூமராலஜி எண்ணானது அமைஞ்சிருக்கு. அவர் கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி. விஜயகுமார் தமிழ் மாநில காங்கிரஸ் 8-4 அவர் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி. கார்மேகம் அவர்கள் 4-8 காம்பினேஷனில் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் அவர் பிறந்திருக்காரு நாம் தமிழர் கட்சியில். பொதுவாக இந்த தொகுதியை நாம் எடுத்துனோம் அப்படின்னா, இந்த ஆற்றல் அசோக்குமார் அவருக்கும் பிரகாஷ் அவருக்கும் வந்து இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி கண்டிப்பான முறையில் இருக்கும். ஏன்னா இதில் ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் அந்த காம்படிஷனுக்கு வந்து மேட் ஃபார் ஈச் அதர். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமாக அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஃபைனலாக நம்ம வந்து அப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதில் பிரகாஷ் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரோடு அந்த பேர், அந்த ஈரோடு பேரினுடைய நியூமராலஜி எண் வந்து 5ஆகவும், பிரகாஷ் அவர்களுடைய ஹீப்ரு எண் 5ஆகவும் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, அவர் உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசியில் பிறந்திருக்கார். அந்த கன்னியா ராசி அப்படிங்கிறது அதனுடைய அதிபதி புதன். அவருடைய எண் 5ஆக இருக்கிறதுனால இந்த பிரகாஷ் அவர்களுக்கு ஓரளவு கொஞ்சம் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நாமக்கல் தொகுதியில் VS மாதேஸ்வரன் அவர்கள் திமுக சார்பாகவும், தமிழ்மணி அவர்கள் அதிமுக சார்பாகவும், KP ராமலிங்கம் அவர்கள் பாஜக சார்பாகவும், K கனிமொழி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. நாமக்கல் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சார்? ஸோ நாமக்கல் தொகுதி எடுத்துனோம்னா 1-1 காம்பினேஷனில் இருக்குங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எப்போதுமே இந்த 1ஆம் எண் வந்தாலே அது வந்து சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் இதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்க்கணும். ஏன்னா அந்த 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 நாமக்கல் அப்படிங்கிற இடமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண் அந்த இடம். இதில் மாதேஸ்வரன் பார்க்குற ஒரு மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்து 1-8 காம்பினேஷனில் அவர் ஐயா வந்து ஜனிச்சிருக்கார். தமிழ்மணி அண்ணன் அவர் 6-8 அந்த காம்பினேஷனில் இருக்கார். பூராடன் நட்சத்திரம் தனுசு ராசி. ராமலிங்கம் 7-6 காம்பினேஷனில் அவருடைய பெயரானது அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசி. K கனிமொழி அவங்க 6-8 காம்பினேஷன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் அவங்க பிறந்திருக்காங்க. பொதுவாக இந்த தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2 பேர், அதாவது மாதேஸ்வரன், தமிழ்மணி, இவங்க 2 பேருக்கு இடையில் மிக கடுமையான போட்டி இருக்கும். இதில் எடுத்துனோம்னா நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா மாதேஸ்வரன் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் மகாநட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கார். 1 அவருடைய நியூமராலஜியாக அமைஞ்சிருக்கு. நாமக்கல் தொகுதியினுடைய எண்ணே 1 தான். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று. இன்னொன்று, தேர்தல் நடக்கக்கூடிய நாள் அன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். ஸோ அதனால் அது அவருக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. சார், பொள்ளாச்சி தொகுதியில் ஈஸ்வரசாமி அவர்கள் திமுக சார்பாகவும், கார்த்திகேயன் அவர்கள் அதிமுக சார்பாகவும், K வசந்தராஜன் அவர்கள் BJP சார்பாகவும், சுரேஷ்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? பொள்ளாச்சி அப்படிங்கிற தொகுதியினுடைய எண்கணிதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4-8 வரும். ஈஸ்வரசுவாமி அவர் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி. 9-9 காம்பினேஷனில் அவருடைய எண்ணானது அமைஞ்சிருக்கு.
கார்த்திகேயன் அவர்கள் அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசி 2-3 காம்பினேஷனில் அவருடைய எண் கணிதம் அமைஞ்சிருக்கு. வசந்தராஜன் 9-4 அவர் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி. சுரேஷ்குமார் சதய நட்சத்திரம் கும்பராசி. 3-6 காம்பினேஷனில் அவருடைய எண்ணானது அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்குறோம் ஓரளவு ஒரு டஃப் அப்படின்னு சொல்லி அந்த 4-2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது ஈஸ்வர சுவாமிக்கும் கார்த்திகேயனுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி கண்டிப்பான முறையில் இருக்குது. ஏன்னா 2 பேருக்குமே நேரம் நல்லா இருக்குது. நம்ம எப்போவுமே என்னென்னா இந்த திரிகோணம்னு சொல்லுவோம், அதாவது இப்போ ரிஷபகன்யா மகரம்னு சொல்லுவோம். இப்போ ரிஷபகன்யா மகரம்னு சொல்லும்போது ஈஸ்வர சுவாமி ரிஷபமாகவும் கார்த்திகேயன் அவர்கள் மகரமாகவும் இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு போட்டி என்பது கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ இதில் ஓரளவு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது கார்த்திகேயன் அவர்களுக்கு வாய்ப்புகள் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 1% 2 பேருக்கு இடையில் வித்தியாசம் வருது. ஸோ அதில் கார்த்திகேயன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம சேலம் தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா TM செல்வ கணபதி அவர்கள் திமுக சார்பாகவும், P விக்னேஷ் அவர்கள் அதிமுக சார்பாகவும், அண்ணாதுரை அவர்கள் பாமக சார்பாகவும், மனோஜ்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. சேலம் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார்? ஸோ சேலம் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சேலம்னு எடுத்துட்டாலே அது அதனுடைய எண் 7-4 காம்பினேஷனில் அந்த பேரினுடைய எண்ணானது நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் செல்வ கணபதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி 2-9 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்காரு. விக்னேஷ் அவர்கள் அதிமுக, அவர் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி 1-3 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்காரு. அண்ணாதுரை அவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி 8-9 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்காரு. மனோஜ்குமார் மகம் நட்சத்திரம் சிம்மராசி 6-9 காம்பினேஷனில் அவர் பிறந்திருக்காரு. ஸோ இதில் ஓரளவு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேருக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. ஒன்று வந்து 2-9 காம்பினேஷனில் பிறந்த செல்வ கணபதி ஐயாவுக்கும் 1-3 காம்பினேஷனில் பிறந்த விக்னேஷ் ஐயாவுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு போட்டியானது அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த நியூமராலஜி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போது செல்வ கணபதி ஐயாவுக்கு சேலம் தொகுதி ஒரு நல் வாய்ப்பை கொடுக்க காத்திருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியில் கோபிநாத் அவர்கள் INC சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும், ஜெயபிரகாஷ் அவர்கள் அதிமுக சார்பாகவும், நரசிம்மன் அவர்கள் பாஜக சார்பாகவும், வித்யாராணி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போட்டிடுறாங்க. வித்யாராணி அவர்கள் வீரப்பனுடைய மகள் அவர்கள் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்றது மக்களோட கேள்வியாக இருக்குது. யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க கிருஷ்ணகிரி தொகுதியில்? ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, அந்த கிருஷ்ணகிரி தொகுதி நம்ம எடுத்துக்கிறோம். அதனுடைய நியூமராலஜி நம்பர் 8ஆகவும் 8-7 காம்பினேஷனில் அந்த இது அமைஞ்சிருக்கு. கோபிநாத் அவர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசி. ஜெயபிரகாஷ் அவர்கள் 8-1 காம்பினேஷனில் உத்திராடம் நட்சத்திரம் அவர் மகர ராசியில் பிறந்திருக்காரு. நரசிம்மன் அவர்கள் 1-7 அந்த காம்பினேஷனில் அவருடைய பேரானது அமைஞ்சிருக்கு. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி. வித்யாராணி 9-1 அந்த காம்பினேஷனில் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி. ஸோ இதில் 3 பேருக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டியானது இருக்குது. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது என்னென்னா கோபிநாத், ஜெயபிரகாஷ், வித்யாராணி இவங்க 3 பேருக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி பலமான முறையில் காணப்படுது. ஸோ இதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, ஏன்னா ஹீப்ரு எண்ணும் 7ஆகி கோபிநாத் அவருடைய பேரன் ஹீப்ரோன் எல்லாமே 7ஆகி அந்த 7ஆம் எண்ணுக்குரிய கேது அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப நட்பாக இருக்கார் கோபிநாத் அவர்களுடைய ஜாதகத்தில். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது கோபிநாத் அவர்கள் கிருஷ்ணகிரி தொகுதியில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக அமைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம்.